நிறைய ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். நான் என்ன ஆகும்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கும்போது அவர் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலலாம் சொல்லக்கூடிய மெடிசன்ஸை ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்காரு. இந்த வியாதிக்கு இந்த மெடிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சு அதை மெடிக்கலில் வாங்கி அதை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதில் எதுவுமே சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். அப்போ நான் அவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில. நான் உடனே கேட்டேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இதேமாதிரி நானும் யூடியூப்பில் நிறையா அந்த வீடு கட்டுறது எப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு 2 வீடு கொடுங்க, நானும் 2 வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அவர் அதுக்கு வாயை திறக்கலை. இல்லை அதில் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, அதுக்குன்னு உள்ள சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் இதுவும். எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, ஹோமியோபதி மட்டும் இல்லை, சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி மெடிசன்ஸ் எல்லாமே அப்படி தான். அதுக்குன்னு சில நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. டயக்னோசிஸ் முதல்ல தெரியணும். டயக்னோசிஸ் தெரியாமல் நம்ம வாட்டுக்கு மெடிசன்ஸ் எடுத்துருந்தோம்னா அந்த மெடிசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த வியாதியோட தன்மை தீவிரமாயிரும். அப்போ நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். அது ஒன்று. ப்ளஸ் ஹோமியோபதி அப்படிங்கிறது மற்ற மருத்துவ முறை மாதிரி கிடையாது. அதனால் நிறைய கேஸ் டேக்கிங் இருக்குது. நிறையா ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ½ hour கூட ஆகும், இல்லை 1 hour கூட ஆகும். அந்தளவுக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த மெடிசன் நல்லபடியாக ஒர்க் ஆகும். அதான் உங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி டிசீஸை குறைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னேன். அவருக்கு அது புரிஞ்சுதா என்னன்னு தெரில, ஆனால் அதான் உண்மை.